என்னவோ சரியா படலையே, தப்பா இருக்கே. ஒருவேளை நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா? இல்லையே, சும்மாவே ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு உறுத்தலா தோணுமா என்ன? ஆனா கண்மணிக்கிட்ட இதை பத்தி நாம எப்படி பேசுறது? அவன் மேல அவ உயிரையே வச்சிருக்கா. என் ஃப்ரெண்டை பத்தி நீ எப்படிமா தப்பா பேசுறேன்னு என்னை கோச்சிக்கிட்டானா? ஆனா இதை இப்படியே விட்டாலும் ஆபத்தாச்சே, எப்படி தடுக்கிறது? அம்மா, என்னம்மா நீ மாத்திரை போடுவேன்னு எடுத்து வச்சுட்டு வந்தா அது அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துருவியா? சரி, மாத்திரை போட்டியா இல்லையா நீ? போடல கண்மணி, மறந்துட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற? நானே வேலையில மறந்தாலும் நீ மறக்கலாமா? இனிமேலாவது கவனமா இருந்துக்கும். சாப்பிட்ட கையோட மாத்திரைய உடனே போட்டுக்கணும், சரியா? சரி. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு காய்கறி சூப்பு வச்சு தரேன். மத்தியானம் சாப்பிட என்ன வேணும்? கீரை கூட்டும் பீட்ரூட் பொரியலும் பண்ணட்டா? எதுக்கு எனக்குன்னு தனியா பண்ற? எல்லாருக்கும் என்ன சரி அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். இதை நான் உன்கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். கண்மணி, எங்க போற? வேற எங்க போறேன்? கிச்சனுக்கு போய் வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? 2 நிமிஷம் இங்க உட்கார. ஏமா? உட்காருமா, சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த வெண்ணிலாவை பற்றி கொஞ்சம் யோசித்தேன். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பாவண்டி அவ இவ்வளோ பெரிய வீட்டில் வசதியாக வாழ்ந்தவ இங்கே இந்த மாதிரின்னா. இங்க இந்த மாதிரினா? மா, என்ன நினைச்சு பேசுற நீ? ஏன் அவளுக்கு இங்க என்ன குறைச்சல்? அவ சொந்த வீட்ல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கா. அப்படி இல்லைம்மா, என்னதான் மாப்பிள்ளை இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொன்னாலும் ஆனாலும் அது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வருமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அது நமக்கும் சங்கடமா இருக்கும், அவங்களுக்கும் அது சங்கடமா தானே இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. வெண்ணிலாவும் ஆரம்பத்துல நாங்க அவளை இங்க கூட்டிட்டு வந்தப்போ இங்க அப்படிதான் ஃபீல் பண்ணா. ஆனா இப்ப அவளுக்கு பழகிடுச்சு. இங்க அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன், நீதான் கவனிச்சிருப்பியே, அவ முகத்தை பார்த்தா உனக்கு தெரியல? இப்ப அவ இந்த வீட்லயே ஒருத்தி ஆயிட்டா. வேற எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டி நான் பயப்படுறேன். அம்மா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வெண்ணிலாவோட திறமைய பார்த்து பாட்டிக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கம்பெனிக்கு அவளை மேனேஜராவே ஆக்கிட்டாங்க. நீ பாவம் பாக்குற நிலைமையில எல்லாம் அவ சத்தியமா இல்லம்மா. இங்க அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷம் போதுமா அவளுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ இப்படியே இருப்பா? அவ இங்க இருக்கிறத பத்தி நான் எதுவும் தப்பா சொல்லல. ஆனா அவளை இப்படியே வச்சிட்டு இருக்கிறது தான் சரியில்லைன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்ற? என்ன கண்மணி, புரிஞ்சுக்காம கேக்குற? உனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு. நீ கல்யாணமாகி தங்கமான புருஷனோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவளும் ஒரு கல்யாணத்தை பண்ணி அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்ல. அத பத்திலாம் நீ யோசிச்சு பாத்தியா? பாவண்டி அவ. நீ என்னமோ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவளுக்குள்ளேயும் ஒரு கல்யாண ஆசை இருக்கும்ல. எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு அவளா வந்து சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அவ அம்மாவோட இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தா எப்பவோ இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கொடுப்பனை தான் இவளுக்கு இல்லாம போயிடுச்சே. அப்போ நீ தானே இவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும். இத பாரு, நீயும் மாப்பிளையும் சேர்ந்துதான் அவளோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்துனீங்க. ஆதரவு இல்லாம இருந்த அவளுக்கு இங்க கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா நீயும் மாப்பிளையும் அவளுக்கு இப்படி ஆதரவா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்மா. யாரும் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவுலாம் செய்யவே மாட்டாங்க. அதை நீ செய்யறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி பெருந்தன்மையா வேற யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஆனா இவ்வளத்தையும் செஞ்ச நீங்க எப்படி அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்காம விட்டீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
உன்னை விட்டா இதை வேற யார் அவளுக்கு செய்ய முடியும்? அவளுக்கு எல்லாமே செஞ்ச நீயும் மாப்பிளையும் தான் இதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாமே செய்யணும். இது வெறும் பொறுப்பு மட்டும் இல்லம்மா, இது உங்க கடமை. ஏங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆ? எங்க அம்மா வந்ததால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். பாவங்க நீங்க. சேச்சே, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக உங்க வசதி எல்லாம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படணுமான்னு தெரியலங்க. எதுக்கு இப்ப எனக்கு தியாகி பட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. இந்த ஃப்ரூட் சாலட் குடுக்கறதுக்கு. அப்ப ஏன் உன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? சாரிங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ கண்மணி. ஆமா, நான் போனா அதை அப்படியே மறந்துட்டு வேலையிலேயே முழுகிடுவீங்க. எனக்கு தெரியாதா? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அதை சாப்பிடுறதுக்கு? உன் வேகத்தோட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத கண்மணி. அதுக்கு இல்லைங்க, ஃப்ரூட்ஸை கட் பண்ணா உடனே சாப்பிட்டுடணும், இல்லனா டேஸ்ட் போயிடும். விட மாட்டியே என்ன? சரி. நல்லா இருக்காங்க. என்னமோ நீ செஞ்ச மாதிரி கேக்குற. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. சரி நீ போ, உன் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நீ தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். நான் சாப்பிட்டுக்கிறேன் கண்மணி, நீ கவலைப்படாத. அப்பப்போ வாயில எடுத்து போட்டுக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. அதுக்கு இல்லைங்க, நீங்க ஏன் மொட்டை மாடியில படுக்கிறீங்க? பாட்டிக்கு தெரிஞ்சு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுவாங்களா டென்ஷன் ஆவாங்களா? ரெண்டும் தான். இப்போ உன் பிரச்சனை பாட்டியை பத்தியா இல்ல நான் மொட்டை மாடில படுக்கிறத பத்தியா? ரெண்டும் தாங்க. சரி விடு, அது ஒன்றும் பண்ண முடியாது கண்மணி. அப்படி பார்த்தா நான் ஹாலில் படுத்தாலும் பிரச்சனை வரும். எனக்கு என்னோட கம்ஃபர்ட்டை விட அத்தையோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இன்னொன்னு கூட பண்ணலாங்க. என்ன? பேசாம நீங்க கார்த்தி ரூம்ல போய் படுத்துக்கலாம்ல. ஐயோ, அவனோட மொக்க காமெடியை யார் கேப்பா? காதுல ரத்தம் வந்துரும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாலும் அவன் கொரட்டை விட ஆரம்பிச்சானா எழுந்து ஓடி வந்துருவேன். இத பாரு கண்மணி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா எனக்கு மொட்டை மாடில படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் அடிக்கடி மொட்டை மாடில தான் தூங்குவேன். ஏன்னு சொல்லு? தெரியலையே. அதான் ஒரு தடவை நாம அன்னைக்கு உங்க வீட்ல ஸ்டார் கேசிங் பண்ணல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வானத்தை ரசிச்சுக்கிட்டு நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா நான் தூங்கிடுவேன்.